வெல்கம் டு இன்னிஸ் டைரி. இன்றைக்கி அவருக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு. ஸோ அதனால் வந்து டின்னர் தான் பேக் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்குன்னு வந்து லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ்ன்னு நினச்சிடாதீங்க, கண்டிப்பாக கிடையாது. அவர் எப்போவாது தான் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் போவார், அப்போ மட்டும் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். டின்னர் கொண்டு போகிற சார்கிட்ட அவங்களுக்கு டின்னருக்கு என்ன வேணும்னு கேட்டால் எனக்கு 2 சப்பாத்தி நிறையா வெஜ்ஜிஸ் போட்டு கிரேவி மாதிரி எதாவது பண்ணி கொடுன்னாரு. நல்லா சாஃப்டான சப்பாத்திக்கு பட்டர் போட்டு நல்லா மேக் பண்ணி வச்சாச்சு. எல்லா வெஜ்ஜீஸும் நல்லா சாப் பண்ணி வச்சாச்சு. நான் வந்து இதில் கேப்சிகமும் ஆனியனும் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தேன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். கொஞ்சம் மிளகு சோம்பும் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதை வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். அதே கடாயில் ஆனியன் வந்து நல்லா வந்து டீப் ஃப்ரை ஆனோன்னு அதுலேயே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் டொமேட்டோவும் போட்டுட்டு அதுலேயே மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு வந்து போட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்ச அளவு வரையும் விட்டுறணும். அடுத்து நம்ம ஹீரோவான மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்து நல்லா ஃப்ரை ஆனோடனே இதில் வந்து வாட்டர் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வந்து லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். இந்த அளவு குக் ஆனதுக்கப்புறம் அடுத்து நம்ம வந்து கேப்சிகமும் ஆனியனும் வந்து போட்டு லாஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரையும் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்தால் எம்மியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி. நெக்ஸ்ட்டு நான் சப்பாத்தியும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன லஞ்ச் பேக் பண்ணிடலாமா? சப்பாத்தி போட்டாச்சு, அடுத்தது கிரேவியும் போட்டாச்சு. கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு குழந்தைக்கு கொஞ்சம் கேரட்டும் கேஷ்யூ நட்டும் போட்டு லஞ்ச் பாக்ஸை முடிச்சாச்சு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.